ஸ்ரீகாந்த் தேவாவோட பாட்டெல்லாம் கேட்டாலே ஒரு மாதிரி இந்த கோமா ஸ்டேஜில் இருக்கவங்க கூட அந்த இதெல்லாம் பிச்சு போட்டு இந்த வர்றேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த பம்பர கண்ணாலைங்கிற பாட்டு சந்திரபாபு ஐயா பாடினது, அதை இவர் பாணிக்கு மாத்தி எப்படி ஒரு வைப்போட கொடுத்தாரு. பம்பர கண்ணாலே காதல் சங்கதி சொன்னாலே அப்படின்னு பரபரப்பா ஆக்கி மெஷின் மாதிரி இயங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு அருமையான இசையமைப்பாளர். என் பையன் நடிச்ச படத்துக்கு நானே பேசுறது எப்படின்னா, என் மகன் என் கிளாஸ்ல இருக்கான், அவன் பேப்பரை நான் திருத்துறப்ப எப்படி இருந்திருக்கேன் யோசனை பண்ணி பாருங்க. காரணம் இதே மாதிரிதான் ஒரு அப்பா தன்னுடைய மகன் பேப்பரை திருத்திக்கிட்டு இருக்காரு. மாத்திரை என்றால் என்ன அப்படின்னு இலக்கணத்துல ஒண்ணு இருக்கு. இக் அப்படிங்கறது அரை மாத்திரை, காங்கிறது ஒரு மாத்திரை, காங்கிறது 2 மாத்திரை அப்படிம்பாங்க. அதை சொல்லி எழுதணும். மாத்திரை என்றால் என்ன, எடுத்துக்காட்டுகளுடன் விளக்குக. அவன் மறந்துட்டான் படிச்சத, அவனுக்கு தெரிஞ்ச மாத்திரை எழுதியிருக்கான். மாத்திரை என்பது நோய் வந்தால் கொடுக்கப்படும் ஒரு வில்லை. இது அரசாங்க மருத்துவமனையில் இலவசமாக கிடைக்கும். மெடிக்கல் ஸ்டோரிலே காசு கொடுத்தால் தான் கொடுப்பார்கள். அரசாங்க மருத்துவமனையில் கொடுக்கப்படும் மாத்திரையில் தானா ஆனா என்று எழுதியிருக்கும். இதுதான் மாத்திரை அப்படின்னு எழுதிட்டான். தமிழ் இலக்கணத்தில் மாத்திரை என்றால் என்னன்னா கேட்டிருந்தாங்க, இல்ல மாத்திரைன்னு கேட்டிருந்தான், எழுதியிருந்தான். பெத்த அப்பே ரைட்டு போட்டு மார்க்க போட்டான் 5க்கு 5.